வணக்கம். இன்று கொஞ்சம் உங்களுடைய சேனலில் வைகாசி விசாகம் என்று வருகிறது. அந்த வைகாசி விசாகத்தின் சிறப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம். இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் அவற்றுள் கிருத்திகை மற்றும் விஷாகம் நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்ல. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி 6 தாமரை மலர்களில் தவழ்ந்த 6 குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரிய விரத நாளானது. அதேபோல் முருகப்பெருமான் விஷாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விஷாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று. அது மட்டுமல்ல, விஷாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகும். அதனாலேயே விஷாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருள் உரைத்தவன் என்பதாலேயே முருகனை ஞானபண்டிதன் என்றும் தாப்பன் சுவாமி என்றும் அழைக்கிறோம். வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விஷாக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே 22ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. மே 22ஆம் தேதி காலை 8:18 மணிக்கு துவங்கி மே 23ஆம் தேதி காலை 9:43 வரை விஷாக நட்சத்திரம் உள்ளது. இதனால் வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே 22ஆம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம், வழிபாடு, பூஜைகளை மேற்கொள்ளலாம். வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களும் விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள், காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு. வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம் விரதம் இருப்பதைப் போல் விரதம் இருக்கலாம். அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். முடியாதவர்கள் தேன், தினைமாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபடலாம். வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் தொல்லை தரும் பிரச்சனைகளெல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும். முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். பொதுவாகவே முருகப்பெருமானை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்தே கிடைத்துவிடும் என்பார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு. சிவபெருமானுக்கு சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தர்புஷம், ஈசானம் என 5 முகங்கள் உண்டு. இவற்றை பஞ்சமுகங்கள், அது பஞ்சநானம் என்பார்கள். இந்த 5 முகங்களும் 6வதாக அதோமுகம் என்ற முகம் வெளிப்பட்டு அந்த 6 முகங்களின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறையில் இருந்து தோன்றியவர் ஆறுமுகம், அதாவது முருகப்பெருமான். அந்த அதோமுகமான 6வது எப்போதும் மறைந்தே இருக்கும். இந்த 6வது முகத்தின் சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகிறார். அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினால் சிவன் மற்றும் பார்வதியை வணங்கிய பலன் கிடைக்கும் என்கிறார்கள். விசாகன் என்றாலே மயில் மீது வருபவன் என்று பொருள். மயில் மீது வந்து பக்தர்களின் பிரச்சனைகளை, துன்பங்களை போக்கக்கூடியவர் முருகப்பெருமான். கோடை காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதமாகும். அதேபோல் நம்முடைய வாழ்வில் நம்மை வாட்டி வதைக்கும் பலவிதமான துன்பங்களை போக்கி வாழ்வில் குழுமையை தரக்கூடிய விரதம் வைகாசி விசாக விரதமாகும். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் மற்றும் கணவன் மனைவிக்குள் தீராத பிரச்சனை இருப்பவர்கள், தொழில், வியாபாரம், வேலை என வாழ்க்கையில் எதிலும் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என்கிறவர்கள் வைகாசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த குறை தீரும். எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. காத்திடுவான் கந்தன் கவலையில்லை நிச்சயமாய். அந்த முருகப்பெருமானை இந்த வைகாசி விசாக தினத்தன்று வழிபட்டு நம்முடைய துன்பங்களெல்லாம் தொலைந்து முருகன் அருள் நமக்கு முன்னின்று நம்மை காக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.